வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு வாயில் வச்ச உடனே கரைகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எளிமையான முறையில் கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த நெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். கோதுமை மாவை இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை மெதுவாக கலந்து விடணுங்க. நீங்கள் இந்த ஸ்வீட் வந்துட்டு கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலையும் கூட செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை மெதுவாக வந்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இது போல் கலந்து விடும் பொழுது அந்த கோதுமை மாவு வந்துட்டு கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டே கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த கோதுமை மாவு நல்லா இலகி ஒரு சாந்து மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மாவோட சூடு பதம் ஆறுறதுக்கு முன்னாடியே இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த சுகர் வந்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இந்த மாவில் இந்த சுகரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுவோம். அந்த மாவில் இருக்கிற அந்த சூடு பதத்துக்கே இந்த சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகி இது நல்ல ஒரு சாந்து மாதிரி திரண்டு வருங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே இதில் ஸ்டார்டிங்கில் இதை கலந்து விடும் பொழுது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இது போல் ஸ்பூன் வச்சு திரும்ப திரும்ப கலந்து விடும் பொழுது அது சேர்ந்து நல்லா வந்துடும். கோதுமை மாவோட தன்மையை பொறுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு கூடவோ குறைச்சலாவோ தேவைப்படலாம். இப்போ இதை ஒரு நெய் தடவுன ட்ரேக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இது போல் ஈவனாக வர மாதிரி நல்லா அமுக்கி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு அந்த மாவுலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது போல் ட்ரேயில் கொட்டி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உதிரியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இது போல் சமப்படுத்தும் பொழுது நல்லா வந்துட்டு ஈவனாக செட் ஆகிடும். இப்போ இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுட்டு இது போல் கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறலாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளில் இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சாலே கரைஞ்சி போகும். அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.